TipsLavanya யூடியூப் சேனல். மாம்பழம் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. அடிக்கிற வெயிலுக்கு மாம்பழம் ஜூஸ் குடிக்காட்டி எப்படிங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான மாம்பழம் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க சுவையான மாம்பழம் ஜூஸ் எப்படி பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு ஜூஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூஸ் செய்கிறதுக்கு மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். சர்க்கரை 6 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் மாம்பழத்தை போட்டுடலாம். ஐஸ் க்யூப்ஸ் போட்டுடலாம். அடுத்து சர்க்கரை போட்டுருவோம். தண்ணி ஊற்றி இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஜூஸ் நல்லா கட்டியாக இருக்குது, அதனால் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைச்சி எடுத்துடலாம். ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கிளாஸில் மாற்றிடலாம். வாவ், மாம்பழம் ஜூஸ் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அந்த கலரே நம்மளை அப்படியே அவ்வளோ அட்ராக்ட் பண்ணுது. சூப்பரான மாம்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் இது 2 கிளாஸ் தான் வரும்னு நினச்சி 2 கிளாஸ் எடுத்து வச்சுருந்தேன். பார்த்தா எக்ஸ்ட்ரா இன்னொரு கிளாஸ் ஜூஸ் இருந்துச்சு. அதனால் இன்னொரு கிளாஸ் வச்சு நான் இந்த ஜூஸை சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாம்பழத்தில் 3 பேர் தாராளமாக ருசித்து சூப்பராக குடிக்கலாம். நீங்களும் மாம்பழம் ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. மாம்பழம் ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.